ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom குக்கிங். அந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி. எல்லாரும் அவங்கவுங்க சேனலில் தீபாவளி வரப்போகுதுன்னு சொல்லி ஸ்வீட்டு பலகாரம் போடுறாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சேனலில் ஃபுல்லாக நான்வெஜ் வெரைட்டிஸாக போட போகிறேன். ஸோ அசைவ பிரியர்களே ரெடியாக இருந்துக்கோங்க. எல்லாமே எங்கள் அத்தையோட கைப்பக்குவம் தான். செமையாக இருக்கும், டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. தைரியமாக நீங்கள் இதை பார்த்துட்டு இதே ஸ்டைலில் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வச்ச இந்த மட்டன் குழம்பு பக்காவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் தீபாவளிக்கு மட்டன் குழம்பு வச்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாங்கள் 3/4 கிலோ மட்டனை எடுத்திருக்கோம். மட்டனை வழக்கம் போல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பை. ஏன்னா என்னோட குழந்தைங்க 2 பேருமே இந்த குழம்பை எங்கள் அத்தை வச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இதே ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த அந்த மட்டன் துண்டுகளை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்பை வச்சு ஒயிட் ரைஸ் சூடாக வச்சு அது மேலே இந்த மட்டன் குழம்ப அப்படியே சோறே தெரியாமல் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தைலமாக இருக்கும் அந்த மட்டன் குழம்பு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். மட்டன் துண்டுகளை போட்டதுக்கப்புறமா 250 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வச்ச இந்த மட்டன் குழம்பு சும்மா செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுவை. ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்கரை மூடாமல் இந்த எண்ணெயிலேயும் இந்த கறியை நல்லா சுருள வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மட்டன் வாடை நல்லா வரும் சுருள வெந்ததுக்கப்புறமா, அது வரைக்கும் வேக விடணும். பொதுவாகவே அசைவத்தை பொறுத்த வரைக்கும் அதுவாக தண்ணி விட்டு வேகும். சிக்கன் மட்டன் எல்லாமே அதுவாக தண்ணி விட்டு வேகும். ஸோ இது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 3/4 கிலோ ஆட்டுக்கறிக்கு 15 to 20 வத்தலுக்குள்ள எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேங்காய்ச்சல் வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி குழம்ப இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்களேன், சும்மா டக்கரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த நேரத்தில் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப மையா அரைக்கணும்னு தேவையில்லை, லேசா அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். எங்க அத்தையோட சமையல்ல மசாலால இப்படி வெங்காயம் சேர்த்து அரைக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மட்டனை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நாங்கள் தண்ணியே விடல, எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாம இருக்க. நல்லா சுருள வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கரை மசாலா போட்டு மூடி வைக்கணும், விட்டணும். அந்த எண்ணெயிலேயே வேகணும். மட்டன் வாடை நல்லா ஜம்முன்னு வரும். அந்த பக்குவம் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். குக்கரை மூடி வைக்கிறதுக்குள்ளேயே இந்த எண்ணெயிலேயும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் கறியை. அப்பதான் அந்த கறி குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். இப்போ நல்லா ஜம்முன்னு வாடை வருது, வீடே மணக்குது மட்டன் வாடை. நம்ம ஊத்துன எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, அதுவா விட்ட தண்ணியெல்லாம் வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுருள வெந்துருச்சு கறி. எங்க அத்தை வச்ச இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்குவத்துல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. ஆட்டுக்கறி அப்படின்னாலே எல்லாரும் இஞ்சி வெள்ளைப்பூடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பாங்க. எங்க அத்தை இஞ்சி வெள்ளைப்பூடு இல்லாமையும் அவ்வளோ டக்கரா வச்சிருக்காங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா கலவை, அதையும் இதுல போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குருமாவுக்கு தான் இஞ்சி வெள்ளைப்பூடு பட்டை எல்லாம் வச்சு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு இந்த பக்குவத்துல தான் நீங்க வைக்கணும். இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், எந்த மாதிரியும் பிடிக்காது. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய தண்ணி விட்டாச்சு. தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் குழம்பு தண்ணியா ஆயிரும். தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்புல வச்சு ஒரு 20 சவுண்ட் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 சவுண்ட் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கறி வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை குக்கர்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அடுத்த வேலைக்கு குக்கர் தேவை இருந்ததுனால நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கொதிக்க விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கறியும் சின்ன வெங்காயம் மட்டும்தான். அதை எண்ணெயில் நல்லா சுருள வேக வச்சு
இந்த குழம்பு வைக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வாடை போனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஆரோக்கியமான மட்டன் குழம்பு, அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு மணக்க மணக்க நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்களேன். சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப டக்கராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைரியமாக வைக்கலாம், அவ்வளோ அருமையான சுவையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மதியம் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டது போக மீதம் இருக்கிறத நைட்டு சப்பாத்தியோ இட்லியோ பூரியோ தோசையோ போட்டு அதுக்கும் வச்சு பட்டையை கிளப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுவை வந்து அமோகமாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த அரைச்சி வச்ச மட்டன் குழம்ப எங்கள் அத்தையோட ஸ்டைலில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு இந்த மட்டன் குழம்ப 2 கரண்டி ரைஸே தெரியாமல் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி செம டக்கராக இருக்கும். அந்த சுவையை அடிச்சுக்க உலகத்தில் எந்த சுவையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மட்டன் குழம்பு செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் என்னோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலுக்கும் உங்களுக்கு பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.